இங்க யாரும் நான் இல்லங்கிற குறைய உணரவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் வந்துட்டேன். வந்துட்டியா அர்ச்சனா? நீ எப்படிமா இப்ப வந்த? உண்மையை சொல்லணும்னா ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாம எங்களுக்கு நிம்மதியே இல்லம்மா. வாடா செல்லம், வா 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 வா. எங்க போயிருந்தீங்க? அந்த பாட்டியை பார்க்க போயிருந்தீங்களா? இந்த பாட்டி ஞாபகம் வந்துருச்சா? என்ன என்ன? ஓ அம்மாடி அர்ச்சனா, விஸ்வநாதன் நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு பெரியப்பா. ஹாய் அர்ச்சனா. என்ன பாக்குறீங்க? இது வேணுமா? ரொம்ப நல்லா இருக்காரு. உங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொன்னதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீயே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நியாயமா உங்க அப்பா கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்ல உங்க வீட்ல? என்னோட வீடு இதுதான் அனிதா. அப்பா கூட இருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் தான் போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரு. எந்த ஒரு அப்பாவுக்குமே அவரோட பொண்ணு புகுந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருந்தானா அதான் சந்தோஷம். அதுவும் இல்லாம இங்க நிறைய வேலையை நான் பாதிலேயே விட்டுட்டேன். அதெல்லாம் முடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அர்ச்சனா, நீ இன்னைக்கு திரும்பி வந்தது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்ல பூஜையெல்லாம் இருக்குல்ல? பூஜை எதுக்காகமா? அனிதா தாமா உங்க அப்பா குணமானதுக்காக பூஜை வைக்கலான்னு சொன்னா. எங்களுக்கும் அதான் சரின்னு பட்டது. அதான் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் அனிதா. சோ நைஸ் ஆஃப் யூ. நீ ரொம்ப டயர்டா இருப்ப அர்ச்சனா. ராத்திரி பூரா கண்ணு முழிச்சிருப்பல்ல? காலையில வேற ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்ப. பேசாம 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன். அப்புறம் அர்ச்சனா காலையில கூட சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா ஏற்பாடையும் நாங்க பாத்துக்கிறோம். பூஜை நேரத்துக்கு இறங்கி வா, அதுவே எங்களுக்கு போதும். ஐயோ இல்ல இல்ல ஆண்டி, நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் இருக்கல, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இல்ல அனிதா, பூஜைனா அதுல நிறைய வேலை இருக்கும். உனக்கு அத பத்திலாம் ஒண்ணும் தெரியாதுல்ல. அதனால நானே காலையில இருந்து பாத்துக்கிறேன். இல்ல ஆண்டி, அதெல்லாம் வேண்டாம். அம்மா அவங்க பண்ணட்டுமே. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்காதுல்ல. கரெக்ட் தான் அனிதா? எக்ஸாக்ட்லி. என்னடா? இவங்கள பாக்கும்போது பேச்சப் ஆன மாதிரி எதுவும் தெரியலையே. அப்படி எதுவும் ஆகக்கூடாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை முட்டி விட்டுருக்கேன். ஓ காட், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும். ஓ நோ, நான் ஒரு இருக்கனே. தேவையில்லாம இந்த வேலையை என் தலையில தூக்கி போட்டுக்கிட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க கார்த்திக். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இட்ஸ் ஓகே அர்ச்சனா. தப்பு என்னோடதுதான். நான் எல்லாத்தையும் முன்னாடியும் உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இந்த விஷயம் ஒன்றும் அவ்வளவு பெருசா தோணல. அதனாலதான். எனிவேஸ், சில விஷயங்கள் தப்பு பண்ணி தான் நம்ம கத்துக்கிறோம். நானும் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன். இனிமே நானும் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஒரு கண்டிஷன். எதுவா இருந்தாலும் ஓகே. அட, என்னன்னு கேக்கல? இல்ல கார்த்திக், எந்த கண்டிஷனா இருந்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்ப முதல்ல நீ என்ன மன்னிக்கணும். அப்பதான் நான் உன்னை மன்னிப்பேன். என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? அர்ச்சனா, சீரியஸா சொல்றேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் தான். நான் உன்கிட்ட பொய் எதுவும் சொல்லல. ஆனா உண்மையை கூட சொல்லலையே. எனக்கு எப்படி கோவம் வந்ததோ அப்படிதான் உனக்கும் வந்தது. சிச்சுவேஷனை நான் தான் சமாளிச்சிருக்கணும் அர்ச்சனா. ஆனா நான் கார்த்திக் ப்ளீஸ், இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல.